ஹாய்ங்க. இப்போது செங்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதில் மசாலா போடக்கூடாதுங்க. மிளகா தான் அதிகமாக சேர்த்திருக்குறேங்க. நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா நசுங்கிடணுங்க. அந்த எண்ணெயிலே தக்காளி நல்லா வெந்துடணுங்க. அப்போ தான் தக்காளி அந்த டேஸ்ட் நல்லா வருங்க. இப்போ கீரையை எடுத்து போட்டுக்கலாங்க. கீரையை நல்லா அரிஞ்சு, கீரையில் மண் இருக்குங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலாசி போட்டுக்கணுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. கீரையை போட்டுக்கலாங்க. கீரை நல்லா சுண்டை வதக்கணுங்க. அந்த தலையெல்லாம் நல்லா சுண்டை வதக்கணுங்க. நல்லா வதக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வதக்கலாங்க. இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. உப்பு லைட்டாக போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாங்க. இப்போ கீரை வேக வைக்கலாங்க. தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க மிக்சியில் அடித்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து மிக்சியில் அடித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி பொரியல் பண்ணுறது, கீரை பொரியல் பண்ணுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்குவோங்க. பாருங்கள், கீரை பொரியல் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேங்க. கீரை வெந்ததும் அந்த தேங்காயை எடுத்து தூவி கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கீரை பொரியல் ரெடிங்க. இந்த செங்கீரை என்னென்ன பலன் தருங்கிறது வீடியோ கடைசியை போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுங்க. தேங்காய் நல்லா போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விடணுங்க. இதை நல்லா சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கீரை பொரியல் ரெடிங்க. பாருங்க, நல்லா அந்த சாப்பாட்டில் அந்த கீரையை நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கீரை உடம்புக்கு நல்லதுங்க. என்ன பலன் தருங்கிறது நான் கடைசியாக போட்டிருக்கேன், பாருங்கள். செங்கீரை பொரியல் இப்படி தாங்க வைக்கணும். இந்த கீரையில் மட்டும்தான் தண்டு, லீஃபு ரெண்டுமே நம்ம குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சிகப்பு கலர், க்ரீன் கலர் ரெண்டுமே கிடைக்குது. சிகப்பு கலர் கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இதில் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசியலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் பூ போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த தண்டுக்கீரையில் பார்த்திங்கன்னா தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம கெட்டி குழம்பு செய்வோம்ல, தட்டைப்பயிரோடு சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாடி வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தண்டுக்கீரை எடுத்துக்கலாம். பிளட் கவுண்ட்டையும் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.